வீட்டுக்கு வெளியில தள்ள வண்டியில காய் வாங்கிட்டு இருந்தேன். சரி நம்ம எதிர்த்த வீட்ல யாரோ புதுசா குடி வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, அதனால என்ன? அப்போ நாங்க 2 பேரும் காய் வாங்கிட்டு இருந்தப்போ முதல்ல சொல்லு கண்மணி, என்ன நடந்துச்சு? அந்த அம்மா என்ன பார்த்து, நீ சைக்கிள்ல தெரு தெருவா இடியாப்பம் வித்துட்டு இருந்தவ தானே, நீ எப்படி இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த? லவ் மேரேஜா? பையனுக்கு பிடிச்சாலும் எப்படி குடும்பத்துல ஏத்துக்கிட்டாங்க? நீ என்ன பண்ணி மயக்குன? உனக்கு நல்ல வாழ்வுதான் போன. 4 பேரு முன்னாடி அவ்ளோ நக்கலா பேசிட்டாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இத பாரு கண்மணி, யாராவது ஏதாவது நம்மள பத்தி தப்பா பேசினாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டாதான் நம்ம கவலைப்படணும். நம்மள பத்தி தெரியாத யாரோ ஒருத்தர் முட்டாள்தனமா பேசினதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இப்படி கலங்கி அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு தப்பா பேசினாங்கன்னா அப்பவே தட்டி கேளு, இல்லன்னா அதை யோசிக்கவே கூடாது, கடந்து போயிடு. இப்படி 2த்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு குழம்பாத. இது ரொம்ப தப்பு கண்மணி. இல்லங்க, இது வரைக்கும் இந்த வீட்ல தான் எல்லாரும் என்ன தப்பா பேசினாங்க. ஆனா இப்போ அது வெளியில வரைக்கும் போயிடுச்சு. ராசியா அப்படிதாங்க. கண்மணி ப்ளீஸ், முதல்ல நீ அழாத. சொல்றத கேளு, முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட கமா. எந்திரி எந்திரின்றல, எந்திரி. கண்ணத்தோடன்றல, அவ்வளவுதான். நீ எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறன்னு எனக்கு தெரியல. நீ ராசி இல்லாதவன் யார் சொன்னா? முதல்ல நீ அப்படி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணு. நான் சொல்றேன், இந்த வீட்ல இருக்கிறவங்களோட ரொம்ப ராசியானவன் நீதான். இன்னும் சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கட்டி காப்பாத்துறது நீதான். அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணிடலங்க. இதான் இந்த தன்னடக்கம் தான் உன்னோட உயர்ந்த குணம். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக இன்னும் என்ன பண்ணல? 1000 கோடி ரூபாய் காசு பணம் இருந்தா என்ன? ஒரு மனுஷனுக்கு உண்மையான செல்வங்கிறது சந்தோஷமும் நிம்மதியும் தான். நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அம்மாக்கு அது இல்லையே. முக்கியமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு. அது மட்டும் இல்ல கண்மணி, அலங்கோலமா இருந்த இந்த வீட்டை அழகுபடுத்தினவளே நீதானே. அதனால உன்னை பிடிக்காத மத்தவங்களோட புலம்பலால உன் சந்தோஷத்தை இழந்துடாத கண்மணி. இங்க பாரு, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. முதல்ல நீ ராசி இல்லாதவன், நீ சொல்றத முதல்ல நிறுத்து. உன்னோட ராசி தான் என் உயிரை காப்பாத்துச்சு. உன் ராசி தான் என் மானத்தையும் காப்பாத்துச்சு. இல்லனா நான் எப்பவோ என்னமோ ஆயிருப்பேன். இல்லனா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. உன்னோட சமையல் திறமையால் தான் எனக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆர்டரே கிடைச்சது. உன்னோட சத்து மாவால தான் நம்ம கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் கவர்மெண்ட் டெண்டரே கிடைச்சது. உன்னோட உறுதியான முயற்சினால் தான் நந்தவனப்பட்டியில எனக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செஞ்சாங்க. கண்மணி, உன்னால அழகானது என் கையெழுத்து மட்டும் இல்ல, என் தலையெழுத்தும் தான். என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே ஒரு கோல்டன் டச் தான். உன் கைப்பட்டது எல்லாமே எனக்கு பொண்ணாதான் மாறி இருக்கு. இந்த வீட்டுக்கு நீ நிறைய பண்ணிருக்க. அதனால இந்த குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. இந்த மாதிரி 100 விஷயத்தை என்னால சொல்ல முடியும். ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு இது போதும் நம்புறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசுற மாதிரி என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு நம்பிக்கை இழந்து மனசு நொறுங்கி போயிருந்தேன். இப்ப நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தட்ஸ் ஓகே. அவ்வளவுதான் கண்மணி.